பாகிஸ்தானில் பஞ்சாப், சிந்து, கைபர் பக்துன்குவா மற்றும் பலூச்சிஸ்தான் என 4 முக்கிய மாகாணங்கள் உள்ளன. இதில் பரப்பளவில் மிக பெரிய மாகாணமாக பலூச்சிஸ்தான் திகழ்கிறது. நாட்டின் மொத்த பரப்பளவின் சுமார் 43% இந்த மாகாணத்திற்கே உரியது. எனினும் இங்கு வாழும் மக்கள் தொகை மிகவும் குறைவானது. 25 கோடி மக்களை கொண்ட பாகிஸ்தானில் பலூச்சிஸ்தானில் வசிப்போர் எண்ணிக்கை சுமார் 1.5 கோடிக்கே மாறாத அளவில் உள்ளது. பல ஆண்டுகளாக இம்மாநிலத்தில் வசிக்கும் மக்கள் பலர் தனி நாடாக பிரிந்து வரலாற்று அடிப்படையில் உரிமை கோரிக்கையுடன் போராடி வருகின்றனர். பல கிளர்ச்சி அமைப்புகள் பலூச்சிஸ்தானில் செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் மிகவும் முக்கியமானது 25 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான BLA, அதாவது பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவம், பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஆகும். இந்த இயக்கம் பலூச்சிஸ்தானில் வாழும் மக்கள் பாகிஸ்தானியர்கள் அல்ல, தனி இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதை கூறி அவர்களுக்கான தனி நாடு அவசியம் என வலியுறுத்துகிறது. இங்கு வாழும் மக்களும் கிளர்ச்சி படையினரும் பெரும்பாலும் முஸ்லிம்களே. ஆயினும் கடந்த 25 ஆண்டுகளாக ஆயுதம் எடுத்து போராடி வரும் BLA கடந்த 2 ஆண்டுகளில் தங்கள் செயல்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. சமீபத்தில் பலூச்சிஸ்தான் மாகாணத்தின் தலைநகர் குவேட்டாவிலிருந்து வசாவர் நோக்கி சென்ற ஒரு ரயிலை BLA கிளர்ச்சி வீரர்கள் தாக்கி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் கடும் துப்பாக்கி சண்டை நடைபெற்றது. பின்னர் பாகிஸ்தான் ராணுவம் அந்த ரயிலை மீட்டதாக தெரிவித்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து 100 ராணுவ வீரர்களை கொன்றுவிட்டோம் என BLA அமைப்பு அதிர்ச்சிகரமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் பயணிகள் மற்றும் வீரர்கள் சேர்ந்து மொத்தம் 25 பேர் உயிரிழந்ததாக கூறியது. இந்த கொந்தளிப்பான சூழ்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே உருவாகியுள்ள பதற்றமான சூழ்நிலையை BLA தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தொடர்ந்து பாகிஸ்தான் அரசுக்கும் ராணுவத்திற்கும் எதிராக தங்கள் தாக்குதல்களை மேலும் தீவிரமாக்கியுள்ளது. 2 நாட்கள் முன்பு BLA அமைப்பு பலூச்சிஸ்தானை ஒரு தனி நாடாக அறிவித்து பாகிஸ்தானை அதிர வைத்தது. அதன் ஒரு பகுதியாக மாகாணத்திற்குள் உள்ள அரசு அலுவலகங்களில் ஏற்கனவே ஏற்றியிருந்த பாகிஸ்தான் தேசிய கொடிகளை அகற்றி தங்கள் சொந்த கொடியை ஏற்றினர். இதற்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவத்துடன் நேரடி மோதல்களிலும் ஈடுபட்டு பலூச்சிஸ்தானில் பல பகுதிகளை ஒவ்வொன்றாக கைப்பற்றி கொண்டுள்ளதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். மேலும் மொத்தம் 51 இடங்களில் 71 தாக்குதல்களை நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளனர். இது குறித்து BLA செய்தி தொடர்பாளர் ஜெயந்த் பலூச் கூறுகையில், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்ற சூழ்நிலையை நாம் பயன்படுத்திக் கொண்டோம். பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கிய அதே நேரத்தில் நாங்களும் மற்றொரு பக்கமிருந்து பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது தாக்குதல்களை நடத்தினோம். தாங்கள் மேற்கொண்ட 71 தாக்குதல்களில் பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள், முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் இயற்கை வளங்களை சுரண்டும் இடங்களே பிரதான இலக்குகளாக இருந்தன. இது வெறும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையாக மட்டுமல்ல, எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய முழுமையான போருக்கான ஆயத்த முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் BLA தரப்பில் இந்த தாக்குதல்களில் தாங்கள் திட்டமிட்ட ஒருங்கிணைப்பு மற்றும் தாக்குதல் திறனை சோதித்ததாக, அதே சமயம் துப்பாக்கிச்சூடு, கையெறி குண்டுகள் மற்றும் ராக்கெட் ஏவுதல்கள் போன்ற முறைகளை பயன்படுத்தப்பட்டதாக தெரிவித்தனர். இந்த தாக்குதல்களில் 25க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்தினர் உயிரிழந்துள்ளனர் என்றும் கூறியுள்ளனர். மேலும் பகவல் பகுதியில் பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக சந்தேகிக்கப்பட்ட 2 பாகிஸ்தானியர்கள் மீது மரண தண்டனை விதிக்கப்பட்டதாகவும் BLA அமைப்பு அதிர்ச்சியூட்டும் தகவலை வெளியிட்டுள்ளது. இது குறித்து BLA செய்தி தொடர்பாளர் மேலும் கூறுகையில், பாகிஸ்தானை நம்பக்கூடாது என்பதையே நாம் இந்தியாவுக்கும் ஒரு முக்கியமான செய்தியாக அனுப்புகிறோம். பாகிஸ்தான் ராணுவமும் அதன் ISI உளவுத்துறையும் பயங்கரவாதத்தை கூட்டு முயற்சியால் வளர்க்கும் சக்திகள். இவை பகுத்தெறியப்பட்டு எதிர்க்கப்பட வேண்டியவை. பாகிஸ்தான் இன்று உலகளவில் பயங்கரவாதத்தை உருவாக்கும் முக்கிய தளமாக மாறியுள்ளது என BLA செய்தி தொடர்பாளர் ஜெயந்த் பலூச் குற்றம் சாட்டுகிறார். லஷ்கர்-ஏ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது, ISIS போன்ற தீவிரவாத அமைப்புகள் அனைத்திற்கும் பாகிஸ்தான் அரசு நேரடியாக அல்லது மறைமுகமாக ஆதரவு வழங்குகிறது. அமைதி, போர் நிறுத்தம், சகோதரத்துவம் இவை அனைத்தும் பாகிஸ்தானின் வஞ்சக போர் யுத்தங்களை மறைக்கும் முகக்கவசங்கள். பாகிஸ்தான் என்பது இரத்தத்தில் கழுநீராகி கிடக்கும் நாடு. பாகிஸ்தானின் ஒவ்வொரு வாக்குறுதியும் இரத்தத்தில் எழுதப்பட்ட வாக்குறுதிதான் என ஜெயந்த் பலூச் கூறினார்.
பாகிஸ்தானை ஒரு சுயாதீன நாடாக அறிவித்துள்ள BLA இந்த அறிவிப்பை ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் இந்தியா தனது முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை தெரிவிக்கிறோம். இந்தியா கிழக்கு பகுதியிலிருந்து தாக்கினால் நாங்களும் மேற்கு பகுதியிலிருந்து பாகிஸ்தானை தாக்க நடவடிக்கை எடுப்போம் என BLA தெரிவித்துள்ளது. அதே வகையில் பலுஜிஸ்தானை ஒரு சுயாதீன நாடாக இந்தியா அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அதற்கான தூதரகத்தை இந்தியாவில் தொடங்க அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் BLA வலியுறுத்தியுள்ளது. மேலும் பாகிஸ்தான் அரசின் பயங்கரவாதத்தை எதிர்க்க இந்தியாவின் அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் தேவையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்க வேண்டும் என கேட்டுள்ளது. இந்தியா ஒரு பக்கம் பாகிஸ்தானின் பஞ்சாய நடவடிக்கைகளை எதிர்கொண்டு வருவதால், இன்னொரு பக்கம் பலுஜிஸ்தானின் கிளர்ச்சி நடவடிக்கைகள் பாகிஸ்தான் அரசுக்கு மேலும் அழுத்தத்தையும் சிக்கல்களையும் உருவாக்கி வருகிறது. இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.